அந்த குழந்தையை எப்படி பலாத்காரம் செய்த அந்த பிஞ்சு குழந்தையை என்ன செய்தார்கள் என்பது நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பின் என்ன ஆயிற்று? டெல்லியில் மக்கள் வெகுண்டெழுந்தார்கள். இத்தகைய அரசு தேவையில்லை என்றார்கள். பெண்களின் பாதுகாப்பு, நமது மகளிரின் பாதுகாப்பு முக்கியம், நமது சிறுமிகளின் பாதுகாப்பு முக்கியம் என்று அவர்கள் வெகுண்டு எழுந்த போது வேறு வழி இல்லாமல் அச்சமுற்ற ஒரு அரசு 1000 கோடி ரூபாயில் நிர்பயா நிதி என்று ஒரு நிதியை ஏற்படுத்தியது. मैं जरा ये रिकाउंटिंग मिनिस्टर को पूछना चाहता हूं, आपने बजट में 1000 करोड़ रुपया निर्भया फंड लगाया था। 1 साल बीत गया, भारत की बेटी, भारत की नारी, उसके सम्मान के लिए, सुरक्षा के लिए 1000 करोड़ रुपया लगाने का आपने काम किया था। मुझे जरा बताइए, 1 साल में 1 भी रुपया ये निर्भया फंड में से आपने खर्च किया है? क्या आपके लिए हिंदुस्तान की बेटियों की रक्षा, उनका सम्मान, ये कांग्रेस पार्टी यूपी की सरकार की प्राथमिकता नहीं है? 1000 करोड़ रुपए लगाने की बात की, लोगों की आंख में धूल झोंकी, लेकिन एक नया पैसा खर्च नहीं किया। मिस्टर रिकाउंटिंग मिनिस्टर, आपको जवाब देना पड़ेगा। மறுவாக்கு எண்ணிக்கை அமைச்சரிடம் நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். நிர்பயா நிதி என்று 1000 கோடி ரூபாய் ஒதுக்கினீர்கள். எப்போது? ஓராண்டுக்கு முன். ஆனால் இந்த கடந்த ஓராண்டில் அதிலிருந்து 1 ரூபாய் கூட நீங்கள் செலவழிக்கவில்லையே. பாரத தாயின் மகள், அன்னை பாரதத்தின் மகளிர் துன்புறும் போது அவர்களது உதவிக்கரம் நீட்டுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த நிதியிலிருந்து 1 ரூபாய் கூட நீங்கள் இன்னும் செலவழிக்கவில்லையே. ஏன்? இவ்வளவுதான் இந்த பாரதத்தின் மகளிரிடம் உங்களுக்கு இருக்கும் அக்கறையா என்று அந்த மறுவாக்கு எண்ணிக்கை அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகிறேன். और मिस्टर रिकाउंटिंग मिनिस्टर, आप क्या देश की जनता को मूर्ख मानते हो क्या? क्या देश की जनता आपके कारनामों को नहीं जानती है क्या? सबसे बड़े दुख की एक और बात बताता हूं मैं। पिछले बजट में 1000 करोड़ रुपया निर्भया फंड के लिए लगाया, 1 पैसा खर्च नहीं किया, और फिर एक बार अभी जो इंटरिम बजट रखा 3 महीने पहले, उसमें फिर से उन्होंने वही चालाकी की, वही देश की आंख में धूल झोंकने का काम किया। माताओं, बहनों, बलात्कार हो रही बेटियों पर नमक छिड़कने का काम किया, और दोबारा फिर 1000 करोड़ रुपया निर्भया फंड के लिए फिर बजट में डाल दिया। மறுவாக்கு எண்ணிக்கை அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகிறேன், என்ன இந்திய மக்கள் அனைவருமே முட்டாள்கள் என்று நினைத்து விட்டீர்களா? கடந்த நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் நிர்பயா நிதிக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிறீர்கள். அதில் 1 ரூபாய் கூட செலவழிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் அறிவித்திருக்கும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அதே போல ஒரு 1000 கோடி ரூபாயை நீங்கள் காண்பித்து இந்த ஏமாற்று வேலை செய்கிறீர்கள். யாரை ஏமாற்ற முற்படுகிறீர்கள்? இந்திய திருநாட்டின் மகள், இந்திய திருநாட்டின் மகளிர், அவர்களை நீங்கள் ஏமாற்ற பார்க்கிறீர்கள். இந்த 1000 கோடி ரூபாயை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? भाइयों बहनों, इस देश को आजाद कराने के लिए कितने लोगों ने बलिदान दिए, कितने लोगों ने अंडमान निकोबार की जेलों में अपनी जिंदगी बिता दी, कितनों ने अपने परिवारों को तबाह कर दिया। सैकड़ों साल तक आजादी के लिए हिंदुस्तान के लोग लड़ते रहे, मरते रहे, कष्ट झेलते रहे, और सबकी तपस्या के कारण, त्याग के कारण
बलिदान के कारण 1947 में हमें आजादी मिली। क्या भाइयों बहनों, जिन्होंने इतना त्याग किया था, जिस आशा के साथ देश को आजाद किया था, क्या 60 साल में ऐसा देश बना करके उनको हमने सच्ची श्रद्धांजलि दी है क्या? समय की मांग है, हम आत्मचिंतन करें, हम सोचें, आजादी के लिए प्राण न्यौछावर करने वालों को हमने 60 साल में कैसा हिंदुस्तान दिया है, हमारा माथा शर्म से झुक जाता है। சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் தங்களை தாங்களே பலியாக்கிக் கொண்டு, எத்தனையோ பேர் இன்னல்களையும் தியாகங்களையும் புரிந்து, எண்ணற்றவர்கள் அந்தமான் நிக்கோபார் சிறையிலேயே தங்கள் வாழ்நாட்களை பூராவும் செலவழித்து, அவர்கள் தியாகத்தினாலே உருவானதுதான் 1947 நாம் பெற்ற விடுதலை. ஆனால் நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஆத்ம சோதனை செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. भाइयों बहनों, 2022 में 2022 में भारत की आजादी के 75 ईयर होंगे। देश आजादी का अमृत पर्व मनाएगा। भाइयों बहनों, हमारा एक सपना है, हमारा एक संकल्प है, और जो नई सरकार बनेगी उसने अपने घोषणा पत्र में वादा किया है कि देश जब आजादी के 75 ईयर्स मनाएगा, अमृत पर्व मनाएगा, तब तक हम हिंदुस्तान में हर परिवार को पक्का घर देंगे, घर में नल देंगे, नल में पानी आता होगा, बिजली देंगे, घर में शौचालय होगा। भाइयों बहनों, अब इस देश का कोई गरीब ऐसा नहीं होगा जिसको अपना घर ना हो, घर में पानी ना हो, बिजली की सुविधा ना हो, शौचालय ना हो, बच्चों को शिक्षा का प्रबंध ना हो, बूढ़ों को बीमारी में दवाई ना हो। ऐसा देश 2022 के बाद नहीं होना चाहिए। आजादी के 75 साल मनाने के लिए इस संकल्प को लेकर के हम काम करना चाहते हैं, और इसके लिए मुझे आपके आशीर्वाद चाहिए। 2022 ஆண்டில் நமது அன்னை பாரதம் 75 ஆண்டு சுதந்திர விழாவை கொண்டாடப் போகிறது. சுதந்திர பவள விழாவை கொண்டாடப் போகிறோம். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நாம் ஒரு சபதத்தை ஏற்றிருக்கிறோம். அதை நமது தேர்தல் அறிக்கையில் விளக்கி கூறியிருக்கிறோம். நம் நாட்டின் சுதந்திரத்தின் பவள விழாவின் போது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வீடு இருக்க வேண்டும். இருக்கும். அந்த வீட்டில் குடிதண்ணீர் வசதி இருக்கும். அந்த வீட்டில் மின்சார வசதி இருக்கும். வீடற்ற ஏழை ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நீரற்ற ஏழைகள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். மின்சாரமற்ற ஏழைகள் யாரும் இருக்க மாட்டார்கள். நோய் வந்தது என்றால் அதற்கான உடனடியாக அதன் நிவாரணத்திற்கான வசதி இல்லாத ஏழை ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்ற சபதத்தை நான் இன்று இங்கு ஏற்கிறேன். நான் உங்களது ஆசிகளை கோருகிறேன். भाइयों बहनों, मेरे परम मित्र जिन्होंने देश की सेवा के लिए, समाज की सेवा के लिए अपना घर-बार छोड़ करके पूर्ण रूप से अपने आप को समाज सेवा में समर्पित किया है, ऐसा मेरा बहुत पुराना साथी, मेरा पुराना दोस्त भाई एल गणेशन यहां आपके यहां उम्मीदवार के रूप में चुनाव लड़ रहे हैं।
मैं एनडीए के हमारे सभी उम्मीदवारों को आप विजयी बनाएं, इसकी प्रार्थना करने आया हूं। एल गणेशन के इलाके में खड़ा हूं। मेरे पुराने मित्र हैं, एक सक्षम समर्पित कार्यकर्ता है, जनता के सुख के लिए सुखी, जनता के दुख के लिए दुखी, दिन रात दौड़ने वाला मेरा साथी, ये आज आपके पास चुनाव के मैदान में आया है। मैं आपसे विशेष प्रार्थना करता हूं, एनडीए के और भाजपा के सभी उम्मीदवारों को आप भारी बहुमति से विजयी बनाएं। எனது நீண்ட நெடுங்கால தோழர், எனது உற்ற நண்பர், நாட்டுக்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தகை, சமூக சேவைக்காக முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தகை, எனது நெடுங்கால நண்பர் திரு இல கணேசன் அவர்கள் உங்கள் வாக்குகளை கோரி இந்த தொகுதியிலே தேர்தலில் நிற்கிறார். அவர் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் மட்டுமே அடிபணியக்கூடியவர். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களேயானால் தானும் மகிழ்ச்சி அடைந்து, மக்கள் துன்பமுற்றால் தானும் துன்பமுற்று, மக்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் அவரை நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்கள் கூட்டணியின் சார்பில் தேர்தலில் நிற்கும் அனைத்து வேட்பாளர்களையும் நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் உங்களிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். भाइयों बहनों, आज सोशल मीडिया में बहुत तेजी से एक समाचार फैल रहे हैं और वो समाचार बड़े गंभीर है। जो सोशल मीडिया में बात चल रही है उसमें ऐसा विषय है कि भारत के प्रधानमंत्री डॉक्टर मनमोहन सिंह किसी विदेशी ताकत के दबाव में हमारा जो सियाचिन है वो दुश्मनों के हवाले करने का पर्दे के पीछे कोई खेल करने के लिए सहमत हो गए थे, देने की तैयारी में थे। मैं जानता नहीं हूं सच क्या है झूठ क्या है, लेकिन अगर सोशल मीडिया में बहुत बड़ी चर्चा आज इसकी चल रही है तो मैं आज चेन्नई की धरती से भारत के प्रधानमंत्री से आग्रह करता हूं कि बिना समय बिताए वो तत्काल जनता के सामने सत्य रखें, कोई कंफ्यूजन पैदा ना हो। देश की जनता को किसी ने अंधेरे में रखा है क्या? क्या सियाचिन का कोई सौदा हो रहा है क्या? क्या कभी ऐसी कोशिश हुई है क्या? दुनिया की कोई ताकत आप पर दबाव डाल रही थी क्या? ये सारी बातें जानने का देश को अधिकार है। मैं आप पर कोई आरोप नहीं लगा रहा हूं, लेकिन देश की भलाई के लिए आवश्यक है कि अगर ऐसी बात चल पड़ी है तो भारत सरकार ने और विशेष करके प्रधानमंत्री ने देश की जनता के सामने ये सत्य रखना ये तत्काल आवश्यक है। समय बिताए बिना आप ये सत्य देश की जनता के सामने रखिए कि सियाचिन के बाबत में अब तक क्या हुआ है, आपकी क्या भूमिका रही है और आगे क्या आपने सोचा हुआ था। फेसबुक, ट्विटर போன்றவை அடங்கிய சோஷியல் மீடியா எனப்படும் கம்ப்யூட்டர் மீடியாவில் இன்று ஒரு செய்தி படுவேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் தள்ளிவிட முடியாது. முக்கியமான ஒரு செய்தி, டாக்டர் மன்மோகன் சிங்கை பற்றிய ஒரு செய்தி. உலகின் பல நாடுகளின் கட்டளைக்கு இணங்க அல்லது அந்த நாடுகள் நம்மை வற்புறுத்துகிறார்கள் என்பதற்கு இணங்க சீனாவுடன் ஏதேனும் ஒரு விதத்தில் நீங்கள் விட்டுக் கொடுக்கும் பணியை மேற்கொண்டிருக்கிறீர்களா என்ற அச்சம் இந்த சோஷியல் மீடியாவில் பரவிக் கொண்டிருக்கும் செய்தியினால் ஏற்படுகிறது.
சியாச்சின் என்ற நமது நாட்டின் ஒரு பகுதியை பலியாக்கிவிடக் கூடாது, பலியாக்கிவிடக் கூடும் என்று அந்த செய்தி கூறுகிறது. அது உண்மையா பொய்யா என்பதை நான் அறியேன். ஆனால் நாட்டின் நன்மைக்காக நீங்கள் அது பற்றி நாட்டுக்கு விளக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். भाइयों बहनों, श्री वाइको जी, श्री रामदोस जी, श्री विजयकांत जी, भारतीय जनता पार्टी की नेतागिरी और भी अनेक दल एक बहुत बड़ी ताकत के रूप में उभरे हैं. ये सारे नेता देश की भलाई के लिए समर्पित नेता है. देश का भाग्य बदलने के लिए एकत्र आए हैं. मैं तमिलनाडु की जनता से प्रार्थना करता हूं, ये गैलेक्सी ऑफ लीडर्स, इनके नेतृत्व में हम सब मिलकर के आपके आशीर्वाद लेने के लिए आए हैं. आप इस चुनाव में जैसे सारे हिंदुस्तान में एक नया इतिहास बनने वाला है, तमिलनाडु में भी नया इतिहास बनाइए और तमिलनाडु देश में मजबूत सरकार बनाने का निमित्त बने. इसके लिए आप पूरी ताकत से हमारा आशीर्वाद करें, यही मैं आपको प्रार्थना करता हूं. चुनाव के दिन भारी मतदान करें, सभी हमारे साथियों को विजयी बनाएं. आपका बहुत बहुत धन्यवाद. वणक्कम. திரு வைகோ, திரு ராமதாஸ், திரு விஜயகாந்த் போன்ற பல்வேறு தலைவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் சரி, பெரிய ஒரு ஆற்றல் வடிவில் நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அணியில் இப்பொழுது நாட்டுக்காக உழைப்பதற்காக, நாட்டுக்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் நாட்டுக்கு ஒரு புதிய வருங்காலத்தை அமைக்கப் போகிறது, ஒரு புதிய வரலாற்றை படைக்கப் போகிறது. இது இந்திய நாட்டுக்கு மட்டுமின்றி தமிழகத்திற்கும் ஒரு புதிய வரலாறை படைக்கும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆகையால் நீங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.